வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி தாங்க. சில பேருக்கு கருவேப்பிலைன்னா ரொம்பவே பிடிக்காது, அதை ஓரமாக எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக அரைச்சி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னியும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்பவே வாசமாக இருக்கும். கடலைப்பருப்பை கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்காக ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது இன்னுமே கடலைப்பருப்பு உங்களுக்கு கருகாமல் இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை எண்ணெயிலே ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை திரும்பவும் ஒரு டைம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொரகொரப்பாக தான் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான கருவேப்பிலை சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.